நிகிதா, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் முதல் முறையாக செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். ஆனால் அனைவரும் எதிர்பார்த்தபடி இது அரசியல் ரீதியான செய்தியாளர் சந்திப்பு அல்ல, முழுக்க முழுக்க பதட்டத்தின் காரணமாக செய்தியாளர் சந்திப்பை கொடுத்திருக்கிறார். அதாவது விஜயுடைய ரசிகர் மற்றும் தாவேகா தொண்டர்களுடைய செயல் காரணமாக பதற்றத்தில் கொடுத்த பேட்டியாகவே இந்த பேட்டி பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் சமீபத்தில் வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்த தாவேகாவினர் பல்வேறு செயல்கள் விமர்சனங்களை ஏற்படுத்தியது. குறிப்பாக அவருடைய வாகனங்களை விஜயனுடைய வாகனத்தை பின்தொடர்வது, இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணியாமல் பயணிப்பது, விஜய் வந்த வாகனத்தின் மீது ஏறி குதிப்பது உள்ளிட்ட பல்வேறு செயல்களில் ஈடுபட்ட காரணத்தால் அதை கண்டிக்கும் வகையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அறிக்கை ஒன்றை எக்ஸ்பிரஸில் வெளியிட்டிருந்தார். அதில் தங்களுடைய செயல் என்பது என்னை வருத்தமடைய செய்கிறது என்றும், அராஜகத்தில் யாரும் ஈடுபட வேண்டாம், அமைதியாக இருக்க வேண்டும், 100 விழுக்காடு கண்ணியத்தை கடைபிடிக்க வேண்டும், அனுமதி இல்லாமல் அராஜகமாக நடந்து கொள்வது, அதே போன்று வாகனத்தில் ஏறி குதிப்பது, இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணியாமல் வருவது போன்ற செயல்களை தவிர்க்க வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார். ஆனால் அந்த பேச்சு யாரும் கேட்கவில்லை என்பதுதான் இன்றைய நாளில் நடைபெற்ற நிகழ்வு என்பது காண்பிக்கின்றது. ஏற்கனவே விஜய் இது கண்டிப்புடன் கூட நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், ஆனால் இதை நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்று நான் நம்புகின்றேன் என்று தெரிவித்திருந்தார். ஆனால் அதை விஜயுடைய தொண்டர்களும் சரி, தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகளும் சரி, யாருமே அதை பின்பற்றவில்லை. விஜய் கூறிய வார்த்தை அவர்கள் ஏற்கவில்லை என்பதுதான் இன்றைய நடைபெற்ற செயல் காண்பிக்கின்றது. விஜய் தற்போது ஜனநாயகன் படப்பிடிப்பில் படத்தில் நடித்து வருகிறார். அந்த படத்திற்கான படப்பிடிப்பு நடைபெறுவதற்காக, அதில் கலந்து கொள்வதற்காக விஜய் சென்னை விமான நிலையத்தில் அங்கிருந்து விமானம் மூலமாக புறப்பட்டு மதுரை செல்கிறார். விஜய் வருவதை முன்கூட்டியே அறிந்த தமிழக வெற்றி கழகத்தினர் மற்றும் விஜயனுடைய ரசிகர்கள் மதுரை விமான நிலையத்தில் காலை முதலே குவிய தொடங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக விஜயை பார்ப்பதற்காக சாரை சாரையாக இருசக்கர வாகனத்தில் இருசக்கர வாகனத்தில் 3 பேர் பயணிப்பது, ஹெல்மெட் அணியாமல் பயணிப்பது, வாகனத்தை வீலிங் செய்வது, அதே போன்று காரின் மேல் அமர்ந்து கொண்டு வருவது உள்ளிட்ட பல்வேறு செயல்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். காலை முதலே விஜய் வருகைக்காக மதுரை விமான நிலையத்தில் அவருடைய ரசிகர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் விமான நிலையத்தில் உள்ளே அனுமதி இல்லாமல் உள்ளே புகுவதாக கூட செய்திகள் வருகின்றன. அதோடு அங்கு வரக்கூடிய வாகனங்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடிய வகையில் காலை முதலே தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் அராஜக செயலில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதை கண்டித்துதான் விஜய் விமான நிலையத்தில் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது செய்தியாளருடைய கேள்விக்கு எதுவும் பதிலளிக்காமல் அவர் சொல்ல வந்த விடயத்தை மட்டுமே கூறிவிட்டு சென்றிருக்கிறார். அதாவது தங்களுடைய செயல் என்பது எனக்கு பதற்றத்தை ஏற்படுத்துகிறது, நான் படப்பிடிப்புக்காக செல்கின்றேன், இது அரசியல் ரீதியான நிகழ்வு கிடையாது, படப்பிடிப்புக்காக நான் செல்கின்றேன், தயவு செய்து யாரும் என்னை பின்தொடர வேண்டாம், நீங்கள் பின்தொடர்வதை பார்த்தால் எனக்கு பதற்றமாக உள்ளது என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஜனநாயகன் படப்பிடிப்புக்காக செல்கின்றேன், விரைவில் உங்களை சந்திப்பேன், உங்களுடைய அன்புக்கு மிக்க மகிழ்ச்சி, ஆனால் அதே சமயத்தில் நான் என்னுடைய பணிக்காக செல்கின்றேன், நீங்கள் உங்களுடைய பணியை பாருங்கள், என்னை பின்தொடர வேண்டாம் என்று தெரிவித்திருக்கிறார். வேறொரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கின்றேன் என்று கூறிவிட்டு அவர் சென்று விட்டார். இதுதான் அந்த செய்தியாளர் சந்திப்பில் நடைபெற்றது. இந்த செய்தியாளர் சந்திப்புக்கு மிக முக்கிய காரணம் என்பது காலை முதலே மதுரை விமான நிலையம் அருகே விஜயனுடைய வருகைக்காக ரசிகர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். காரின் மேல் அமர்ந்து கொண்டு பயணிப்பது, அதே போன்று இருசக்கர வாகனத்தில் 3 பேர் ஹெல்மெட் அணியாமல் பயணிப்பது, வீலிங் செய்வது, வேகமாக ஓட்டுவது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் மற்ற வாகன ஓட்டிகளுக்கு ஒரு பெரிய இடையூறாக ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த அனுமதி இல்லாமல் வரக்கூடிய கார்கள், இருசக்கர வாகனங்களுக்கு போலீசார் அபராதம் விதித்து வருகிறார்கள் காலை முதலே. இது போன்ற தொடர்ச்சியான செயல் காரணமாக இந்த பேட்டி என்பது விஜயால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அறிக்கை வெளியிட்டிருந்தார், அனைவரும் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றெல்லாம் தெரிவித்திருந்தார். ஆனால் அது யாரும் பின்பற்றவில்லை, விஜயுடைய பேச்சு யாரும் கேட்கவில்லையா என்பதுதான் இந்த செயல் காண்பிக்கின்றது. நிகிதா.